ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. பாருங்க, இங்க சாலமோன் மிக அழகான ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இன்னைக்கு மனுஷன் எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க இருதயத்தில், அவங்க சிந்தையில் ஓடுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே உக்காந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறத யோசிப்பாங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பயங்கரம், அநேகம். அங்கே வசனம் சொல்லப்படும், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்குமா? தேவப்பிள்ளையில், ஒருவேளை உங்களை குறித்து நான் கொஞ்சம் இப்படி நான் சொல்கிறேன், உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக, ஒருவேளை என்னால் இது முடியாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனி முன்னேற்றம் இல்லை, இனி நான் பாஸ் பண்ண மாட்டேன், இந்த கோர்ஸ் கிடைக்காது, என் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளோதான், ஒருவேளை எதெல்லாம் நீங்கள் தேவப்பிள்ளையில் நெகட்டிவாக எதிர்மறையாக யோசித்து பயந்து போயிருக்கீங்களோ, பயப்படாதீங்க. உங்கள் எண்ணங்களை பார்க்கலாம், உங்கள் யோசனைகளை பார்க்கலாம், ஆண்டவருடைய யோசனை தான் நிலை நிற்குமா? ஆண்டவர் உங்களை பற்றி எப்படி யோசிப்பார்? தீமையாக யோசிப்பார்? யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் அவருக்கு பிரியும். அவர் ஆசையே என்னன்னாக்கா, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். தேவப்பிள்ளையில், உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்லன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போது நம்ம நினைக்கிறவன் நம்ம ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர் சிறந்தவர். உன்னை சிறந்திருக்கும்படி நினைக்கிறாரு, உன்னை மேன்மையாக வைக்கணும்னு நினைக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, உன்னை எல்லாருக்கும் மேலே உன் தலையை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய யோசனைகளை காட்டிலும் ஆண்டோடைய யோசனை தான் இல்லைன்னு இருக்கும். ஒருவேளை உங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறத, தாழ்வு மனப்பான்மையை யோசிக்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் என்னை குறித்து மேன்மையாக வைத்திருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிங்க. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பாருங்க, இங்க தாவீது எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அது தாவீது அனுபவிச்சதுனால பேசுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. 1-2 ஆண்டவரே. தாவீதுக்கு தெரியும், தாவீது ஒரு ஆடு மேய்ப்பன், ஒரு அப்பாவால் சகோதரால் அங்கீகரிக்கப்படாதவங்க. அவங்களாம் யோசித்து தாவீதை ஒரு ஞானம் இல்லாத ஒரு சிறுவன், ஒரு மேய்ப்பன், அவ்வளோதான். ஆனால் ஆண்டோடைய யோசனை தாவீது குறித்து, அவன் ராஜா, சமஸ்த சிறுவர்களுக்கு ராஜா என்று ஆண்டவர் யோசித்தார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, ஆமேன், அநேகமாக இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே, மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய யோசனை நிலை நிற்காது. ஆமே, ஆண்டோடைய யோசனை தான் உங்களை குறித்து நிலை நிற்கும். ஆண்டவர் உங்களை நல்லதாக யோசிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும் ஆண்டவர் உங்களை உயர்வாக வைக்கணும் தான் ஆண்டவர் நினைக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் விடியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமே, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் உங்களை குறித்து என்ன குறித்து அவர் யோசித்துக்கிறார். அவர் நல்லா யோசிப்பார். அவர் நல்லா உங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. பயப்படாதீங்க. உங்களை நினைவு காட்டில் அவர் நினைவு பெருசாக இருக்குது. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தைரியத்தோடு நீங்கள் போங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் 1000 யோசித்தாலும் உங்கள் யோசனை தான் நிலை நிற்கும் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எல்லா தாழ்மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, நீங்கள் இவர்களை குறித்து என்ன தேவ திட்டங்களை வைத்திருக்கிறீரோ, அன்றே என்ன செய்யணும் நீ சித்த வைத்து யோசித்து வைத்திருக்கிறீரோ, அது 100க்கு 100 நிறைவேறட்டும். தடைகள் விலகட்டும்,
இந்த நாள் முழுதும் கரம் பெற்று நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். செய்கிற வேலைகளில் ஆண்டவரே எல்லாவற்றையும் காரியங்களிலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் யோசனை நிலை நிற்கும். தைரியமாக போங்க. God bless you.